வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது தமிழக அரசியல் களம். தற்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படியே தொடருமா அல்லது மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் திமுக அரசு நடத்திய முருகன் மாநாட்டால் கூட்டணி கட்சிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள், விமர்சனங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். மறுபக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக என்ற கட்சி இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் என்று டிடிவி தினகரன் விமர்சனம் செய்து வருகிறார். அதைத் தொடர்ந்து திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. திராவிட எதிர்ப்பு என்பது பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா என்ற கேள்வி வருகிறது. மேலும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அமைக்குமா, தனித்து களம் காணுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாக தமிழக சட்டமன்ற தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் 2 மணி போட்டி அல்லது 3 மணி போட்டியாக இருந்த களம் தற்போது 5 மணி போட்டியாக மாறினால் அது யாருக்கு சாதகமாக அமையும், என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும், திராவிட கட்சிகளுக்கு அது சவாலாக அமையுமா என்பதை பற்றி தான் பேசப் போகின்றோம். இதை பற்றி பேச நம்முடன் இணைகிறார்கள் திரு செல்வம் பாஜக சார்பாக, திரு அக்னீஸ்வரன் அரசியல் விமர்சகர், மேலும் விரைவில் இணைய இருக்கிறார் டாக்டர் சஃபி சுலைமான் திமுக சார்பாக. இருவரும் நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். அக்னீஸ்வரன் சார், இதுவரைக்கும் நம்ம பார்த்த அரசியல் களம் அப்படி மாறுபட்டதாக இப்போ இருக்கு. ஒரு பக்கம் திமுக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 1008 பிரச்சனை. உதயநிதியை துணை முதலமைச்சராக பொறுப்பு கொடுத்தால், அதே போன்று ரஜினியுடைய பேச்சு மூத்தவர்களுக்கு கொஞ்சம் ஓரங்கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்குது. அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறதும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே தளத்தளப்பு ஏற்படுத்தியிருக்கு. மறுபக்கம் டிடிவி தினகரனுடைய பேச்சு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சி இருந்த இடம் தெரியாமல் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மறுபக்கம் அண்ணாமலை 2 திராவிட கட்சியும் கடுமையாக எதிர்த்து வராரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலை பார்க்கும்போது 2026 எப்படி அமையும் அப்படிங்கிற கணிப்புக்கு வர முடியுதா? இல்லை, இன்னும் ஒரு 17 மாதம் இருக்கு. எந்த மாதிரி வரும் அப்படின்றத நம்ம கணிக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் 53 அரசியல் கட்சிகள் இருக்கிறது. மொத்தம் 8 கோடி பேர் தான் இருக்கிறோம். 2021 நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. ஆனால் உலக வல்லரசான அமெரிக்காவில் 2 கட்சி தான் பிரதான கட்சிகள். ஆகவே அங்க நேர்மறையாக மக்களை மக்களுக்கு முன்னாடி தலைவர்கள் இந்த என் நாட்டுக்கு இது தேவைன்னு விவாதிச்சுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கட்சிகள் ஏராளமாக உருவாகி கொண்டே வருகிறது. அடுத்து விஜய் வர போறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. இல்ல, ஏராளமான கட்சி இருந்தாலும் பிரதானமா இருக்கிறது திமுக அதிமுக தான். இப்போ அது 2 தான். அந்த 2ஐத்தான் இவர்கள் எல்லோரும் அழிக்க நினைக்கிறார்கள். அப்படியே புழுதி வாரி தூற்றுகிறார்கள், பாஜக உட்பட. பாஜகவுக்கு அது அப்படியே தாகாத தீரம், அப்படியே பசியோடு இருக்கிறாங்க. திராவிட கட்சிகள் அகற்றுவதே எங்கள் நோக்கம். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை அகற்றுவது அவங்களுடைய நோக்கம். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் கட்சி நன்றி கடன் பட்டிருக்கு. பாரதம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் சொன்னாங்க. ஆனா ராகுல் காந்தியை இன்னைக்கு எதிர்கட்சி துணை தலைவரா மாத்திட்டாங்க. ஆக அந்த பெருமை அவர்களுக்கு தான் சேரும். பாஜக செல்வாக்கு சரியுது, தேசிய அளவுல 100 விழுக்காடு சரிகிறது. இங்க தமிழ்நாட்டுல கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அது ரைட், உங்களுடைய சித்தாந்தத்தினுடைய போக்கு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். திராவிடத்திற்கு எதிரானது ஆரியம். அப்ப நீங்க ஆரிய கொள்கைகளை அகற்றப்படுறது மக்கள் தானே முடிவு பண்ணணும், ஏங்கிறது மக்களுக்கு தெரியும்ல. அப்படி கிடையாதுல்ல. நீங்க பெரிய வீரனை கூட என்னையா உடம்பு மெலிஞ்சிட்ட, என்ன உனக்கு என்ன சுகர் பிபி இருக்கா, வேற ஏதாவது கல்லடைப்பு வந்துருச்சா அப்படின்னு தினமும் அவனை 1000 கேள்விகள் கேட்டால் பெரிய பயில்வான் கூட பலவீனனாக மாற்றப்படுவான். அதுதான் பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தமும் கூட. பாரதிய ஜனதா சித்தாந்தம் என்பது வேறு. பாஜக பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியில் அடிச்சாதான் நம்ம வர முடியும் அப்படிங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமா, திராவிட கட்சியில் போட்டி போட்டு நம்ம வரலாம் அப்படின்னு நாங்க நினைக்கல. அது கிடையாது, நடக்காது. உழைச்சு நம்ம ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கிடையாது. யாராவது மாட மாளிகை கட்டி வைத்திருந்தால் அந்த உழைச்சவனை அடிச்சு வெளியேற்றி விட்டுட்டு இது பார்த்தா நான் தான் கட்டினேன் என்கிற ஒரு போலி பிம்பத்தை பாரதிய ஜனதா கட்டமைக்க விரும்புகிறது. ஆனால் ஒரு நல்லாட்சி தருகிறோம் என்று ஒரு வாசகத்தை சொல்றாங்க. ஆனால் நல்லாட்சி நடக்கிறதா என்பது வேறு. இன்றைக்கு 2014
மரியாதைக்குரிய அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இவை எல்லாவற்றையும் பொய் என்றுவாரு. ஆனா அது ஆதாரத்துடன் நிரூபிக்க தவறுகிறது பாஜக தலைமையை. 2014 282 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா தனித்து ஆட்சி அமைச்சது தேசிய ஜனநாயக கூட்டணி. 2019 303. ஆனால் அதே இது இப்ப 2024 272 எடுக்க முடியலையே. தமிழகத்துல வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. வாக்கு வங்கி உயர்ந்ததனால எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்களா சார்? நான் என்ன கேட்கிறேன்னா, நான் பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா அல்லது ஆரியர்களுக்கு ஆதரவான சித்தாந்தமா அல்லது திராவிட கட்சியை அகற்ற வேண்டும் என்கிற வார்த்தை போராட்டமா? இந்த மூணுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை கட்டமைப்பை திராவிட இந்த பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், நடிகர் விஜய் வருகிறார், அது போன்றவர்களுக்கு திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் செய்ய வேண்டிய தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய இளைஞர்களை வாய்ப்பு கொடுங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது சரிதான், ஆனால் ரஜினிகாந்துக்கும் அது பொருந்தும். அவரும் சரினா திமுக இருக்கக்கூடிய மூத்தவர்களை ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. திமுக அதிமுக ரெண்டுமே. நான் 40 வருஷம் மாவட்ட செயலாளர், நான் 4 தடவை எம்எல்ஏ வந்தேன். அப்ப பின்னாடி வர்றவங்க எல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை கூட கவுன்சிலர் கூட ஆகாம போயிடணுமா? அழுக்கு வெட்டியை கட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கலாம்ல? எல்லோருக்கும் பொருந்தும் தான் சொல்றேன். அப்ப அதே நரேந்திர மோடிக்கும் பொருந்தும்ல? அவங்க எல்லோருக்கும் பொருந்தும். ஆனா இவங்களை பொறுத்தளவுல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு பட்டய படிப்பு படிக்கணும்னு சொன்னாலே பாராளுமன்றத்தில் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா ஏத்துக்குருவாங்களா? ஆகவே அது நடக்காத காரியம். இவர்களா பொறுத்தல என் கட்சி இந்த இவ்வளவு பாரம்பரியமான ஒரு இயக்கம் அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், நீங்க திரு சீமான் அவர்களுக்கோ நடிகர் விஜய் அவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும். இங்க நடக்க வேண்டியது பாரதிய ஜனதா வெறும் வெறுப்பு அரசியல், மதவாத அரசியல் செய்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியல் ஒன்னும் செய்யறதில்ல. படிச்சா வேலை வரும், வேலை வந்தா காசு வரும், காசு வந்தா சுயமரியாதையோடு அவன் வாழ்வான் அப்படிங்கிறது சித்தாந்தம். ஆனா இங்க என்னன்னா, படிக்க கூடாது, அதுக்கு சில புதிய கல்விக் கொள்கை. வேலைக்கு வந்தாலும் அவன் சம்பளத்தை புடுங்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி, வரி போடுறது, வருமான வரி, இப்ப எல்லாத்தையும் உயர்த்திட்டே போறது. கடைசி இவர்கள் மீண்டும் பழைய சித்தாந்தத்துப்படி தெய்வத்தை நம்பு இந்தியா வளர்ந்துரும். இங்க செயல்களை நம்புகிற கட்சி தான் திராவிட கட்சிகள். அதனால இந்த கட்சிகளுக்கு ஆபத்து ஒருபோதும் இல்லை. இவர்கள் நினைப்பது ஆரியனுடைய ஆதரவாக பாரதிய ஜனதா திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கைப்பிடி வேலையை கூட அவங்க செய்யலன்றதான் என்னுடைய பார்வை. செல்வம் சார், அதாவது ஏற்கனவே கட்டின பில்டிங்ல ஓனரை மட்டும் விரட்டி விட்டு அங்க போய் குடியேற பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப திராவிட கட்சியில் எதிர்த்து போட்டி போட முடியாம அவங்களை எப்படியாவது அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பாஜக வளரலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரருக்கு, அவருடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய மதிப்புமிக்க நண்பர் அக்னீஸ்வரன் இல்லாத திராவிடத்தை அல்லது ஏற்கனவே இருந்து காணாமல் போன திராவிடத்தை கண்டுபிடிப்பதற்கும் அல்லது கட்டமைப்பதற்கும் அவர் முயற்சி பண்றாரு. இல்லாத திராவிடம் புரியல சொல்றேன், அது அனுமதிங்க. 1956களுக்கு முன்னால மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்னால நாம சென்னை ராஜஸ்தானியா இருக்கும்போது திராவிடம் இருந்தது. ஏன்னு கேட்டா, அன்னைக்கு சென்னை ராஜஸ்தானியில ஆந்திராவின் பெரும்பகுதியும் கர்நாடகத்தினுடைய பெரும்பகுதி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி, மைசூரு, ஒரிசா வரைக்கும், கேரளா, ஒரிசா எல்லாமே சென்னை ராஜஸ்தானில இருந்து திராவிடம்ங்கிறது சரியா இருந்தது. ஆனா இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க, தெலுங்கு பேசக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நாம திராவிடம்ங்கிறதை ஏத்துக்கிட மாட்டாங்க. கன்னடம் பேசக்கூடிய கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் நம்மை தமிழ்ல திராவிடம்ங்கிறதை ஏத்துக்கிட மாட்டாங்க. அதை போலவே ஒடியா பேசக்கூடிய ஒரிசா மக்கள் திராவிடத்தை ஏத்துக்கிற போறது இல்ல. கேரளாக்காரங்க, மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், இப்ப எங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு, சென்னை ராஜஸ்தானி சென்னை மாகாணமான பிறகு 1956க்கு பிறகு, அதுக்கு பிறகு குறிப்பா 1962ல திராவிட நாடுன்னு அண்ணா வைக்கல, தமிழ்நாடுன்னு தான் வச்சார்.
அது திராவிட நாடுங்கிறத வைக்கல. திராவிட நாடு இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா 1962 இந்தியா சைனா வார் சண்டை யுத்தம் நடந்த போது திராவிட நாடு கொள்கையை நாங்கள் கைவிடுகிறோம். ஏன்னா வீடு இருந்தா தான் ஓடு மாற்ற முடியலாம் சொல்லி அண்ணா சொன்னாரு. ஆக இல்லாத திராவிடத்தை சொல்லி திராவிடம் என்கிற உணர்வை இவர்கள் ஊட்டி இவர்கள் அந்த நெருப்பை அணைய விடாம திராவிட உணர்ச்சியை அணைய விடாம பாதுகாத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் என்ன கேட்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திராவிடம் 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 திராவிட மாடல் சொல்றீங்களே, நாம கர்நாடகத்திலிருந்து தண்ணி பெற முடியல, ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதி நீர் பெற முடியல, கேரளால இருந்து முல்லை பெரியாறுல தண்ணி பெற முடியல. நீங்கள் மாநில அரசு ஏறக்குறைய இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா தேர்தல் ஒரு தாக்கம் ஏற்படலையே. ஒரு விஷயம் இருக்கு, அதை அனுமதிங்க. 1967 இருந்து இன்றைக்கு வரை ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு. திராவிடம் சொல்லக்கூடிய இவர்கள் தான் திமுக, அண்ணா திமுக, அவங்க தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? நான் இன்னும் கொண்டு சொல்றேன், கல்வியாகட்டும் அல்லது வேலை வாய்ப்பாகட்டும், தொழிற்சாலை ஆகட்டும் அல்லது நீர்வழி பாதைகள், அணைக்கட்டு திட்டங்கள் ஆகட்டும், இதையெல்லாம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சரி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு கல்வியை கொடுத்தது கர்ம வீரர் காமராஜர். திமுக ஆட்சியில் எந்த அணைகளும் கட்டலையா? நீங்க எங்க கட்டியிருக்காங்க? நீங்க சொல்லுங்க. குறிப்பிட்ட ஒரு பெரிய அணைக்கட்டு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எது? சேலம் இரும்பாலையில இருந்து சென்னை துறைமுகத்தில இருந்து, தூத்துக்குடி துறைமுகத்தில இருந்து, திருச்சி பெல்லு தொழிற்சாலையில இருந்து, இத வரிசையா நீங்க சொல்லுங்க. பாஜக 10 ஆண்டுல எத்தனை அணை கட்டிருக்கு அதை சேர்த்து சொல்லுங்க. அது பதில் சொல்றேன் இப்ப. சொல்லுங்க சார், அதை கேளுங்க. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல. நாங்க 1984க்கு பிறகு இவர் ஆரியம் அதெல்லாம் சொன்னார். ஆரியம் எங்க இருக்கு? ஆரியம் நீங்க சொல்ற பிராமணர் சமூகத்தை சார்ந்த ஆரியர்கள் வெறும் 3% சார். 2 மத்திய அமைச்சர் கொடுத்திருக்கீங்க. கொஞ்சம் கேளுங்க, எத்தனை பேர்? தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் கொடுக்கல? தமிழிசை சவுந்தரராஜன் எங்க வெற்றி பெற்றாங்க? அப்ப நிர்மலா சீதாராமன் ஜெயிச்சாங்களா? தேர்தல் நின்றாங்களா? அவங்க அதத்தான் ஆரியன்ற. நான் ஒண்ணே என்ன அனுமதிக்கணும். உங்க நேரத்தை நான் குறிக்கிடல, தயவு செய்து கொஞ்சம் நம்ம நாகரிகமா கொண்டு போவோம். ஏன்னு கேளுங்க, அதாவது தமிழிசை சவுந்தரராஜனை வக்காலத்து வாங்குறது மூலமா ஆரியன் வரும்போது அது கேட்டுக்கிறது சரிதான். ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், இதுல ஆரியமும் திராவிடமும் இல்ல சார். தமிழ்நாடு திருமதி தமிழிசைக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் நிர்மலா சீதாராமன் கிடைக்குது. எத்தனை முறை கவர்னர் ஆகும். எது இன்னும் சொல்ல போனா அமைச்சர் பதவி இல்ல, அமைச்சர் பதவி விட உயர்ந்த மேதகு ஆளுநரா இருந்தாங்க சார். மேதகு ஆளுநரா இறங்கி போட்டியிட வச்சீங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, அது எங்க கட்சி விவகாரம். நீங்க எங்க கட்சியில யாரை எந்த இடத்துக்கு திராவிட கட்சி விவகாரம். ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, பொதுத்தளத்துல விவாதத்துக்கு வந்துட்டோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழிசை அம்மாவை அவங்களே வருத்தப்படல. அவங்களே இன்னொன்னு 4 ஆண்டு காலம் மேதக ஆளுநராக 2 மாநிலத்துக்கு இருந்தாங்க. அதனால நீங்க தமிழிசை அம்மாவுக்குள்ள வக்காலத்து வாங்கி பேசி அதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சியில ஏதாவது சிண்டு முடியுமான்னு நீங்க நினைக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. அதே நேரத்துல இவரு அண்ணன் சொன்னாரு திராவிடத்தை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார், இங்க ஆரியம் திராவிடம் எல்லாம் பேச வேண்டாம், இப்ப வெல்ஃபேர் பேசணும். அதாவது மக்கள் நல திட்டங்களை யார் செய்ய, மக்கள் பிரச்சனைகளை வரிசை அடுக்குனீங்க. திராவிடம் சொல்றாங்க, தண்ணி வாங்கி கொடுத்தாங்களா, அணை கட்டாங்களான்னு கேக்குறீங்க. இந்த பிரச்சனை பல ஆண்டுகளும் இருக்குல்ல, மக்கள் தேர்தல் எதிரொலிக்கலையே. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேளுங்க, தேர்தல்ல நீங்க எப்பவுமே 1949 ஆரம்பிச்ச கட்சி திமுக, 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 57 தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. 49 இருந்து 8 வருடம் கழிச்சு தான் தேர்தலை சந்திச்சாங்க. அவங்க சந்திச்ச முதல் தேர்தலில் வெறும் 15 சட்டமன்ற உறுப்பினர் தான். 1962 அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க சந்திச்ச தேர்தலில் 50 இடங்கள் தான். ஆக 49 இருந்து 18 ஆண்டுகள் கழித்து தான் திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதுலயும் ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லிடணும், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அன்னைக்கு திராவிடர், இவங்க திராவிடம் பேசக்கூடிய திராவிடத்தினுடைய தந்தையாக போற்றப்படுகிற, அவர்களால் கொண்டாடப்படுகிற தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாரு. அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்தது. இது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆரியம்னு சொல்றாங்களே, ஆரியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த மூதறிஞர் ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வச்சிருந்தார். முரண்பட்டவர்கள் உடன்பட்டிருந்தாங்க. அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்காக
அவர் ராஜாஜியோட கூட்டணி வச்சாரு. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவுக்கு ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையே கிடையாது. அதனாலதான் அண்ணா என்ன செய்யல, சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, நாடாளுமன்றத்துக்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தான் போட்டியிட்டாரு. அதனால எதுக்காக சொல்றேன்னா, இவங்க சும்மா கதையை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சார், எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 84 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அடல் பிகாரி வாஜ்பாயும் லால்கிருஷ்ணன் அத்வானியும். 84க்கு பிறகு நாங்கள் படிப்படியாக வளர்ந்திருக்கிறோம். என்னுடைய அருமை நண்பர் அக்னீஸ்வரன் சொன்னாங்க 2014 282, 2019 303 அப்படி சொன்னாங்க. நான் இப்பவும் ஒண்ணு சொல்றேன், எங்களுக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, ஆனால் நாங்க வலு குறையல, வாக்கு சதவீதம் குறையல. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க 4 கட்சி கூட்டணியை வச்சு 240 இடம் ஜெயிச்சிருக்கோம். இவங்க 28 கட்சி சேர்ந்து 233 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல நாங்க வெறும் 3% இருந்த நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 18.5% அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. அதாவது வாக்கு சதவீதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சொல்லாதீங்க, நான் சொல்லி முடிக்கிறவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம், எங்க கூட்டணி பத்தி சொல்லி முடிக்கிறவர் பாஜக சொல்ல முடியாது சார், அது தப்பு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தானே சார் தேசிய ஜனநாயக கூட்டணி. நீங்க ஒண்ணே ஒண்ணு, அதிமுக கூட்டணி எவ்வளவு பெற்றது? அதிமுக கூட்டணி மீன் குழம்பா கறி குழம்பா வாக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு வரும்போது பாஜக தனியா கொண்டாட முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எங்களிடத்துல கொஞ்சம் வலுவான வாக்கு வங்கி இருக்கிற கட்சி, மற்ற எல்லாம் சின்ன கட்சி. நாங்க தான் கூட்டணி அமைச்சோம் சார். சின்ன கட்சி ஒருத்தர் இருந்தா கூட முழுவதுமான வாக்கு வங்கி தனியா சொந்தம் கொண்டாட முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நாங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு எங்க பங்காளி தானே பேசணும். இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? நாங்க வந்து 82 லட்சம் வாக்குகளை பெற்று இருக்கிறோம். மதிக்க தகுந்த இடத்துல நாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இதுவரை ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக 7 இடங்கள்ல கட்டுத்தொகையை டெபாசிட் இழந்திருக்கு. 13 இடங்கள்ல 3வது இடம். நாங்க 20 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ஒருவேளை 18.5% வாக்குகள், ஒரு 5-6% வாக்குகள் எங்களுக்கு கூட கிடைச்சிருக்குன்னு சொன்னா, கூட கிடைச்சிருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம், 7-8 எம்பிக்கள் பெற்றிருப்போம். அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு சொல்லி 1989 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு நடந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 26 சட்டமன்ற உறுப்பினர்களோட போறாங்க. அன்னைக்கு திமுக 13 வருட இடைவெளிக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. 13 வருடம். சரி. அந்த கட்சி ஆட்சி வெறும் 56 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட். யாருன்னா சந்திரசேகர், சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சர், ஒரு இடைக்கால சர்க்கார் அந்த திமுக ஆட்சியை கலைச்சாங்க. சரி. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் 91 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக பெரும்பான்மையை வெற்றி பெற்றாங்க. அதுல ஒரே ஒரு இடம் மட்டும் கலைஞர் துறைமுகத்துல கரையேறி போனார். அது ஒண்ணு. 91 மிகப்பெரிய வெற்றி பெற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 96 முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொன்ன, அரசியல்ல இது ஒரு பெரிய அளவில் இது எல்லாம் வரக்கூடிய 2026 எப்படி பாஜக சாதகமா உறுதியா சொல்றேன். நான் மிக 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 அழுத்தமாக சொல்கிறேன், அதிமுக மிகப்பெரிய அளவு மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க, மிக சரியான கணிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் எப்பவுமே வந்து கேட்டீங்கன்னா முகமும் முகவரியும் தான் வெற்றியை தேடி தரும். என்னைக்கு இந்த ஒரு படை நடத்தும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி போய் முன்னால களத்துல நின்று சண்டை போட்டு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நிச்சயமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை பொறுத்தவரையிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கோ மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கோ திமுக எதிர்க்கிற அளவுக்கு பாஜக வலுவான கூட்டணி அமைக்க உறுதியா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? அரசியல்ல அதிசயங்கள் வந்து அரசியல்ல 1 மணி நேரம் என்பது ரொம்ப தூரம். சரி, கேட்போம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு நிச்சயமா வரும். சரி, சஃபி சுலைமான் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2 முனை 3 முனையா இருந்த களம் இப்ப 5 முனையாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அது திராவிட கட்சிகளுக்கு சவால் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 2026 நிச்சயமாக பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? 2026 இல்ல 2046 66 நம்ம யோசிச்சாலும்
தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்பது நிச்சயமாக அவர்கள் நினைக்கும் இடத்திற்கோ அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் ஆட்சிக்கு வருவதற்கோ வாய்ப்பு இல்லை என்பது தூத்துக்குடி செல்வம் அண்ணனுக்கே நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் இங்க உட்காந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல, அவர்தான் சொல்றாரு உறுதியாக பாஜக ஆட்சிக்கு வரும், திராவிட கட்சிகள்லாம் செல்வாக்கு இறுதியாக அவர் சொல்றது அந்த இறுதியாக அவர் சொல்றது எந்த இறுதின்னு தெரியல. அதாவது உலகம் அழியும் போது வந்தாலும் வரலாம், அது நம்ம வெயிட் பண்ணலாம், அவ்வளவு நேரம் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க டாக்டர் சவி நீங்க உலகம் எப்ப அழியும்னு சொல்லுங்க. எல்லாரும் எச்சரிக்கை. உங்களுக்கு தான் தெரியும் அது. ஏன்னா நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர்றீங்க. இல்ல அதான் நீங்க தான் பாஜக தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர்றீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்ல தமிழ்நாட்டை அழிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன். இல்ல நீங்க தான் இந்தியா முழுக்க பாதி அழிச்சு முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர்றீங்க. அப்ப உங்களுக்கு தான் எப்போ உலகம் அழியுது, இந்தியா அழியுது உங்களுக்கு தான் தெரியும். திமுகவை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு, நீங்க ஒத்துக்கிறீங்களாப்பா? பாஜகவுக்கு திமுக அழிக்கிறது இல்ல, இந்தியாவை அழிக்கிறது, இந்திய மக்களை நாசப்படுத்துறது, இந்திய மக்கள் நடுத்தர நிக்கிறது, இந்திய மக்களுக்கு ஒண்ணு இல்லாம மாற்றுறது. உங்க நேரத்தை வீணாக்க இதுக்கு இதை பாஜக நல்லா தெரியும். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 10 வருஷமா. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ அவங்களுடைய கட்சியில மிகப்பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் எதுக்கு இங்கிலாந்து போனாருன்னு யாருக்குமே தெரியல, தூத்துக்குடி செல்வானுக்கும் தெரியாது. தெரியுங்களா? நீங்க முதலமைச்சர் எதுக்கு போயிருக்காங்க? அமெரிக்காவுக்கு எதுக்கு போயிருக்காங்க முதலமைச்சர்? மாநில வளர்ச்சிக்காக போயிருக்காங்க. முதல்வர் படிக்க போயிருக்காரு. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். பாத்துட்டு இருந்தாரு. குற்றச்சாட்டை நீங்க கதையா அளந்து விட்டீங்க, உக்காந்து கதை சொன்னீங்க. ஏதாவது யாராவது சொல்லணுமா? அமைதியா தான் இருந்தோம். அதான் கொஞ்சம் அமைதியா இருங்க, தண்ணி குடிங்க, அமைதியா இருங்க, சரியா? இப்ப என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் போனாரா இவர்கள் கட்டி விட்டார்களான்னு தெரியாது. அவர் எதுக்கு இப்ப படிக்க போனாருன்னு அவருக்கே தெரியல. அதனால இப்ப புதுசா ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது பாலிடிக்ஸை எப்படி இங்க தமிழ்நாட்டுல கொண்டு போலான்னு இதை புதுசா ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதுல அண்ணன் தூத்துக்குடி செல்வாட்ட பேசுற போக்குல போன தடவை கூட்டணியில் இருந்ததுல பாமக மட்டும்தான் பெரிய கட்சின்னு பெரிய குண்டத்துக்கு போட்டாரு. ஏன்னா காரணம் டிடிவி கூட இருந்தாரு, ஓபிஎஸ் கூட இருந்தாரு, ஜான் பாண்டியன் இருந்தாரு, வேற பெரிய பெரிய கட்சிகளா இருந்தாங்க. இப்ப அவங்களெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் வச்சு போதும் இல்லைன்னு தூத்துக்குடி செல்வம் சொல்லிட்டாருங்க, வாக்குமூலம் கொடுத்தாரு. அந்த வாக்குமூலத்துல என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸ் 2026 காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க சொல்றீங்க? இருக்க மாட்டாங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கே சொல்றேன், அது நான் நம்புறேன். அது உங்களுக்கு என்ன சார் வருத்தம்? அதான் உங்களுக்கு என்ன கவலை? நீங்க வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு என்ன கவலைன்னு கேக்குறேன். இல்ல நீங்க உங்களுக்கு என்ன கவலை? அது மாதிரி நானும் கவலைப்படுறேன். நான் கவலையே படலையே, நான் நீங்க சொன்னதை சொன்னேன். இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ் தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு அணி அமையலாம், அல்லது ஒரு வலிமை இன்னொரு மாநில கட்சியோடு காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் சேரலாம். மக்கள் பேசுகிறார்கள், சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது. போங்க. இல்ல உங்க ஆர்வத்துக்கெல்லாம் இங்க நான் பதில் சொல்ல முடியாது. வேண்டாம். நீங்க ஜோசியக்காரர் இருக்கலாம், அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது, சரிங்களா? உண்மையை பேசதான் வந்திருக்கோம். அதாவது சார் கொஞ்சம் அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கருத்து சொல்லுங்க சார், குறுக்கிட மாட்டேன். அவர் அமைதிப்படுத்தி பேசி முடிச்சாரு. அவர் ஜோசியக்காரர் பேசிட்டே இருக்காரு. என்னன்னா, இப்ப ஒண்ணுதான், பாஜகவுக்கு இங்க அரசியல் செய்ய எதுவுமே இல்லாமல் போனது. கடைசியாக அவங்க எடுத்த வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க முருகன் காணாம போச்சு. முருகன் இல்ல, முருகனுடைய தயவுல தான் இப்ப ஆட்சி நடக்கு தமிழ்நாட்டுல. முருகன் தயவுல ஆட்சி நடக்கு. முத்தமிழ் முருகன். ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து அம்மனுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்ல நீங்க முத்தமிழ் முருகன் இல்ல சார், நீங்க தானே சார் உங்க எல் முருகன் தானே சார் வேல் யாத்திரை போயிட்டு இருந்தாரு, நாங்களா போயிட்டு இருந்தோம். நீங்களே நாங்க எப்பவும் போறாரு, நீங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, சேர்ந்தே முருகனை கூப்பிடுவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் இவ்வளவு பதட்டம்? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இருங்க பதட்டப்படாதீங்க. அதாவது அவங்களுக்கு இங்க, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல இப்ப போற போக்குல போய் சொன்னாரு பாத்தீங்களா,
18% ஓட்டு வாங்கி இருக்கோன்னு 18.5 மொத்தமா அதான் மொத்தமா அவங்க கூட்டணி சேர்ந்தே அவ்வளவு வாங்கல. ஆனா பாஜக மட்டும் அவ்வளவு வாங்கி சொல்லிட்டாரு. அதுதான் இவ்வளவு பெரிய காமெடி தான் இன்னைக்கு. தூத்துக்குடி செல்வான் இன்னைக்கு வந்து அதுல ஓபிஎஸ் ஓட்டு எவ்வளவு, டிடிவி ஓட்டு எவ்வளவு, பாமக ஓட்டு எவ்வளவு, மீதி இந்த சில்லற கட்சி ஓட்டு எல்லாம் எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தா பாஜக 3.5 தான். அது அவரு சொல்லாம 18% சொல்லும் போது இவங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்க தெரியுது மக்களுக்கு. கடைசியா ஒன்று சொல்ல விரும்புறேன். இவங்க என்ன செஞ்சாலும் என்ன நடத்தினாலும் தமிழ்நாட்டுல இவங்களுடைய எந்த பாச்சாவும் பலிக்காது, எந்த பருப்பும் வேகாது. மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதுவும் இப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்காவில போன முதல்வர் அவர்கள் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னையில் இருக்கும் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உலகளாவிய இருக்கிற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு கார் பந்தயம் நடத்துகிறார். உலகமே சென்னையை திரும்பி பார்க்கிறது, தமிழ்நாடு அமெரிக்காவை அண்ணான் பார்க்கிறது. அந்த மாதிரி இருக்கிற இதுல இவங்க அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியாம, அரசியலுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம அரசியல்ல விடுபட்டு போனதுனால. டாக்டர் ஒரே ஒரு குறுக்கீடு, தயவு செய்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது கார் பந்தயம் நடக்கலைங்கிறதா தெரியுமா? நடக்கல. கார் பந்தயத்துக்கு முறையான அனுமதி விளையாட்டு ஆணையம் கொடுக்கவில்லை. சார் நீங்க பிளாஷ் நியூஸ் பாக்கலையா? நீங்க பார்க்கல. அங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, கேளுங்க. அவர் சொல்லுவாரு, பிரவீன் குமார் சொல்லுங்க அவர்கிட்ட என்னாச்சு. 7 மணிக்கு ஆரம்பிக்குது சார். அப்படியே அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது கேலரியில உட்காந்து பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நடக்கும். அதான் திமுக ஆட்சி. சரிங்களா? உங்களை மாதிரி வந்து ஒரு சிலையை நிறுவிட்டு 9 மாசத்துல இடிஞ்சு விடுற கதை கிடையாது. திருவள்ளுவர் சிலை எப்ப நிறுவனாங்க தெரியும். சுனாமியை பார்த்த சிலை. அதுதான் திமுக ஆட்சி. பெருந்தன்மை இருக்கு, அதை சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கறது கேவலம் சார். ஒரு சிலையை நிறுவிட்டு ஓடி போய் திரும்ப வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது எவ்வளவு பெரிய கேவலம் யோசிச்சு பாருங்க. அது அவமானம், அந்த பதவிக்கே அவமானம். இருக்கிறதே அநியாயம், அவமானம். அத முதல்ல யோசிங்க. டாக்டர் ஒரே ஒரு தான், வேற ஒண்ணு இல்ல. நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. நான் சொன்னது சிவாஜி சிலை இப்ப உடைஞ்சு போனது. நீங்க சொல்ற பழைய கதைல இங்க வேலைக்கு ஆகுது. வைக்கிறதுக்கான இது இல்ல. நீங்க எப்படி பேச முடியும்? எந்த தாவி உரிமையில பேசுறீங்க? சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் விட்டு பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. சத்தியம் சாத்தியமே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அக்னிஸ்வரன் சார், இப்போ இந்த அரசியல் களம் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு கணக்கு போட்டாங்க.
பாஜகவோட கூட்டணி அமைத்த காரணத்தால்தான் நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணி அதன் மூலமாக இந்த கூட்டணி முறிவு வந்து இப்போ தனித்து களம் கண்டிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டாங்க பாஜகவோட கூட்டணி இல்லாமல். ஆனால் பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அதிமுகவுக்கு. அப்போ அந்த பாஜகவோட ஏற்பட்ட முறிவின் காரணமாக தான் வெற்றி கிடைக்கல அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சில முன்னாள் அமைச்சர்கள்லாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. 2026 தேர்தலோட அதிமுக இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்படிங்கிறாரு. இப்போ தொடர்ந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு வருது இல்லையா? இப்போ சார் சொன்ன மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆமா, தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதிமுக இருக்காது 2026. அதெல்லாம் அதாவது ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சியினுடைய ஞானம் இருக்கணும். வளர்ந்த ஒரு கட்சியை ஏற்கனவே இருக்கிற கட்சியை ஆட்சி செஞ்ச கட்சியை அது இருக்காது அப்படின்னு சொல்லுவதற்கு நாம் ஒன்றும் கிளிச்சோசியக்காரர்கள் கிடையாது. இல்லை, அதுக்கு காரணம் தொடர் தோல்வி. நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நீங்களே 272 எடுக்க முடியவில்லை. மோடி அவர்களை உங்களால் கேள்வி கேட்க முடியுதா? இன்னைக்கு பிரதமர் யாரு சார்? கேட்க முடியுதா? முடியலையா? பிரதமர் யாரு? ரைட்டா? அப்போ நிதிஷ்குமாருக்கும் ஏன் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நீங்க பல லட்சம் கோடி கொடுக்குறீங்க? என்ன காரணம்? இதுதான் உங்களுடைய நோக்கம். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா இதன் மூலமாக 2026 அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எதுவுமே அப்படி ஒரு நிகழ்வு அதிமுக சாதகமா இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் இல்லையே சார். அதனாலதான் இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? எந்த ஒரு நிகழ்வும் இல்லை அப்படின்றது எப்படி நீங்க சொல்ல முடியும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2 பொதுக்குழு கூட்டி இவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்திருக்கு. வேற ஒரு கட்சினா அது தாக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்பவும் சசிகலா, ஓபிஎஸ், தினகரனா ஒன்னு சேரணும் எடப்பாடி பழனிசாமியுடன் சில தொண்டர்கள் விரும்புறாங்க, இல்லன்னு மறுக்க முடியாதுல்ல. விருப்பம் என்பது, ஆசை என்பது எல்லோரும் தீர்ப்பு தீர்மானிக்க சட்டத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும். இல்ல, தேர்தல் முடிவை தீர்மானிக்காது இல்லையா? மக்கள் தீர்மானிக்கிறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறான்னு ஒரு கேள்வி வருதுல. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஒரு கட்சிக்கு இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒட்டுமொத்த கட்சியின் நிர்வாகிகள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆகையினால அதுக்குள்ள நம்ம ரொம்ப சொல்ல முடியாது. ஒண்ணு, இவர்களை பொறுத்தளவுல ஒரு மனிதர்களை விட மரங்கள் ரொம்ப வருஷம் வாழுதுப்பா, மரத்தை விட மலைகள் ரொம்ப வருஷம் வாழுதுப்பா, எதுக்கெல்லாம் கேட்டா அதெல்லாம் அமைதியா இருக்குது அப்படின்றாங்க. அது மாதிரி அதெல்லாம் பிரபஞ்சத்தின் ஆற்றல். அது மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க அதிகமா வந்து ஒரு கட்சியை பிற கட்சியை நீங்க சித்தாந்த ரீதியா குறை சொல்றீங்களே ஒழிய நீங்க என்ன செயல்படுத்தினீங்கன்னு கேட்டா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவதூறு அரசியல் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஃபாசில் அலி கமிட்டி 1956 சொன்னார்ல, கரெக்ட். அதுக்கு பிறகு ஃபாசில் அலி கமிட்டி மொழிவாழி மானியங்களை பிரிப்பதற்காக போடப்பட்டது சார். அதை நான் இப்படி கொண்டு வரேன். திராவிடம் என்பது செத்து போன ஒன்று. செத்து போன ஒன்றை அழிப்பதற்கு ஒரு செத்து போனவர்களா வருவது? ஆரியம் என்பது RSS என்பது அடையாள அட்டையே இல்லாத நீங்கள் திராவிட கட்சியை அழிக்கணும்னு சொன்னா அப்ப நீங்க யாரு? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இப்ப சொல்ல வரேன். ஒரு கட்சியை இந்த திராவிடத்தை அழிப்போம்ன்றீங்கல்ல, ஆனா இந்திய நாட்டுல ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்கு திரு எடியூரப்பா அவர்கள் குமாரசாமி அரசாங்கத்தை கீழே இறக்கிட்டு இவர் ஆட்சி பிடிக்கிற போது இந்தியாவில ஒரே ஒரு கட்சி தான், அது பாரதிய ஜனதா கட்சி தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆமா நாங்கள் ஆட்சி பிடிப்பதற்கு பல கோடி செலவழித்தோம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி திராவிடத்தை அழிப்பண்றீங்கல்ல, இருங்க, திராவிடத்தை அழிப்பண்றீங்கல்ல, ஜனகன மனகன வந்து திராவிடம் இருக்குல்ல, நீங்க யார் வீழ்த்துவதற்கு? திராவிடத்தை நீங்க சொல்லிட்டு நீங்க யார் வீழ்த்துவதற்கு? எங்க சார் உங்க நோக்கம் திராவிடத்தை வீழ்த்தணுமா, பாஜக ஜெயிக்கணுமா? கேளுங்க, நான் கேக்குறேன் சார். முடிடா, பேசி முடிடு. ராமருக்கு சிலை வைத்தீர்கள். ராமர் உங்களை 45 நாடாளுமன்ற உறுப்பினர் வீழ்த்தி விட்டாரு. நீங்க பட்டேலுக்கு 1400 கோடி செலவு வச்சீங்க, பட்டேல் உங்களை வீழ்த்திட்டாரு. அப்படி சொல்ல நீங்க நம்புவீங்களா? அது மாதிரி தான் உங்களை முருகர் தமிழ் கடவுள், அது வேற விஷயம். நான் இப்ப கேட்பது சார், நீங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தா ரன்னிங் கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் இப்ப கேட்பது, நீங்க கலிகோபுல் என்கிற அருணாச்சல பிரதேசத்துடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அது 7 மாநிலங்கள்ல மிசோரம், நாகாலாந்து, அந்த மாநிலத்துல 4 சட்டமன்ற உறுப்பினர் நாகாலாந்து இருந்தாங்க. அவங்கள பூரா இது பண்ணிட்டு இவங்க ஆட்சி பிடிச்சுக்கிட்டாங்க. அங்க அருணாச்சல பிரதேசத்துல கலிகோபுல் சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இந்த இது போன்ற தாக்குதல்கள்
மத்திய அரசு பாரதிய ஜனதா வந்து வருகிறது, என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, நான் உண்மையான காங்கிரஸ் கருதியை செத்து போயிட்டாரு. ஆக சூசைட் நோட்ல படிச்சு பாருங்க. ஆகையினால இவர்களை பொறுத்தளவில் நேர்மையான அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல், நம்மளை இந்தியா வழி நடத்திடும், இந்தியா வந்து மேல இருந்து தங்க காசுகளா கொட்டும், அதுக்கு வந்து ராமர் நம்மளை வழிக. இந்து மதத்தினுடைய நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் போலி மத சித்தாந்தத்தை வைத்து தமிழ்நாட்டில் பிளவுபடுத்தி, இந்தியாவை பிளவுபடுத்தி, ஜிஎஸ்டி என்ற பேர்ல எங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு இன்னைக்கு படிக்க கூடாதுன்ற நிலையில வந்திருக்கீங்கன்னா, அப்ப அடுத்த கட்டத்துக்கு என்னமா சொல்லுவாங்க? எல்லோரும் செருப்பு தைக்க பொங்கல், எல்லோரும் விவசாயத்துக்கு பொங்கல், எல்லோரும் ஆடு மாடு மேய்ங்கள். இதுதான் உங்க சித்தாந்தம், இதுதான சித்தாந்தம், இதுதான சித்தாந்தம். அது 57. நான் கேட்பது 2024 நான் கேட்கிறேன். எல்லோரும் உங்கள் குலக்கல்விக்கு போங்கன்றதான. நீங்க கல்வியில 8ஆவதுக்கு பொது தேர்வு, 5ஆவதுக்கு பொது தேர்வு, டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா? சுவிட்சர்லாந்துல இருந்து பணத்தை மீட்டு எங்க வங்கி கணக்குல காசு போட்டீங்களா? ஆகவே பாரதிய ஜனதா சித்தாந்தம் என்பது மத துவம்சம், மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபடுவதில்லை. அவர்களால் ஒரு கிள்ளிக்கரையை கூட இவர்களால் கிள்ளி தூக்கி போட முடியாது. இவர்கள் வாய் சவடால் விடுகிறார்கள், மதத்தை நம்பி ஆட்சி நடத்துகிறார்கள். இந்தியா அழிவு பாதையில் 168 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க சார். 58 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு மன்மோகன் சிங் போனாரு. ஆனா 168 லட்சம் கோடி. அதே மாதிரி இங்க ஜிஎஸ்டி போகுது, வருமான வரி போகுது, எல்லாவற்றையும் எங்கள் பணத்தை பிடுங்கி எங்களுக்கு மிக்ஸாம் புயலுக்கு காசே தரமாட்டோம், பேரிடர் என்றே அறிவிக்க மாட்டோம்னா இது எந்த ஒரு நியாயம் தெரியல. எங்க போய் சொல்றது? இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்களாம். பிடிப்பாங்க எங்க தெரியுமா? இலங்கையில பிடிப்பாங்க, வேற ஏதாவது தீவுல போய் பிடிப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஒருபோதும் தமிழர்கள் எடை போட்டு பார்ப்பார்கள். இவர்கள் பேசுவது நியாயமா, நியாயம் இல்லையா, நாட்டுக்கு உகந்ததா, நமக்கு நல்லதா இல்லையா, அப்படி பார்த்தால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு உகந்த கலாச்சாரத்தையும் சொல்லாது, இந்த மண்ணை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள். சரி, பாஜக திராவிடம் அப்படின்னு வரும்போது பாஜகவுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. அதே சமயத்துல அதிமுக திமுக அப்படின்னு வரும்போது 5 முனை போட்டி ஒருவேளை ஏற்பட்டால், விஜய் தனித்து களம் கண்டால், நாம் தமிழ் தனித்து களம் கண்டால், 5 முனை போட்டி ஏற்பட்டால் அது திமுகவுக்கு சாதகம் அமைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? 5 முனையில 10 முனை போட்டி கூட வரட்டும். இனிமேலுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிருச்சு. அதுல மாற்றமே கிடையாது. கார்பரேட் கம்பெனி ஆயிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆகையினால இங்க அரசியல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, ஒரு கவுன்சிலரா கூட இல்ல. அவர் பிரசாந்த் கிஷோர் ஒரு 400 கோடியை வாங்கிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு ஐடியா கொடுக்கிறாருன்னா அப்பயே நம்ம கார்பரேட் கம்பெனியா மாறிட்டோம். திமுக சொல்றீங்களா? எல்லாருமே, அது சுனிலா இருக்கட்டும், அது பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், சார் மோடி அவர்களே 2014 பிரசாந்த் கிஷோர் ஐடியாவில் தானே வந்தாங்க. அப்ப எப்படி போட்டு போடணும், எப்படி பேசணும், என்ன சாப்பிடணும், எப்படி செய்கை காட்டணும், இதெல்லாம் என்ன சார் இது? ஆகவே இங்க நமக்கு தேவையான விளைநிலங்கள், பயிரிடும் நிலங்கள், அதுக்கு எப்படி நீர் ஆதாரம், படிச்சவனுக்கு வேலை இருக்கா இல்லையா, அவர்கள் எவ்வளவு மான மரியாதையோடு வாழ வேண்டும், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பேசினா இது கடவுளால் இவங்க ஆட்சி அமைக்க முடியும் என்று நம்பினால் அது தமிழர்கள் ஏற்க மாட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா சார்? இப்போ இந்த முருகன் மாநாட்டால விமர்சனம் முன் வச்சிருக்காங்க விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம். ஒருவேளை அந்த திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதோ கருத்து மோதல் ஏற்பட்டா, கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அது அதிமுக தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க அப்படின்றாங்களே. அரசியலில் எல்லாமே சாதகமா ஆக்குறது தானே அவங்களுடைய நம்பிக்கையும் கூட. இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஆக இவ்வளவு நாள் பேசிட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை வைத்து நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிற போதே உங்களுக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது. என்ன அச்சம்? யார் மேல? இந்துக்கள் ஓட்டுகள் பூராம் பாரதிய ஜனதாவுக்கு போயிருமோ என்கிற அச்சமாக கூட இருக்கலாம் என்பது என் பார்வை. ஆகவே இவர்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதாவுக்காக ஒரு அர்ஜுன் சம்பத் அவர்களை நீங்கள் இங்க கூப்பிட்டு வச்சு விழா எடுக்க வேண்டிய அவசியம் முத்தமிழ் முருகனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் அவர்களால் இங்கு என்ன பயன் இருக்கிறது? நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தரமாட்டோம், மிக்ஸாம் புயல் நாங்க இது பண்ண மாட்டோம், படித்தவர்களுக்கு வேலை இல்லை, நாங்க 10 முறை ரோட் ஷோ வந்தோம், ஆனா இங்க ஒரு எம்பி கூட வரலன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது என் பார்வை. என்னுடைய மதிப்புமிக்க நண்பர் அக்னீஸ்வரன் இவ்வளவு வலு இழந்த வாதத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு வலிமையான வாதத்தை நான் எதிர்பார்க்கல. சொல்லுவாரு. அதாவது முத்தமிழ் முருகனை நம்புறாங்கன்னு சொன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் முருகன் தமிழ் கடவுள்,
முத்தமிழ் முருகனை அவங்க கொண்டாட வேண்டிய அளவிற்கான தேவை ஏற்பட்டு விட்டது. அது போக எதனால, என்ன காரணத்தினால? ஓட்டு அரசியல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்கள் ஓட்டு திமுக விழலையா? இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல நான் இப்ப பேசுறது 2026 தொடர்பா பேசுறேன். 2026ல பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுல, அதாவது தெற்கு சீமையில, தென்னிந்தியாவில, குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா. பாஜக தமிழ்நாட்டை வளர்றாங்க, அதுக்காக தான் திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு மட்டும் இல்ல, அம்மன் மாநாடு நடத்த போறாங்க. ஆமா, இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சரே சொல்லிட்டாரு, மரியாதைக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் அம்மன் மாநாடு நடத்துறேன்னு வேற சொல்லிட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை பொறுத்துப்பாங்களா? அதெல்லாம் நான் ஒண்ணு கேளுங்க, வலிமிழந்த வாதம் எதுன்னு கேளுங்க, அதை எதுன்னு சொல்லுங்க. முடிக்கல சார், கேளுங்க. ஒண்ணு, அவர் திமுகவை கண்டிக்கணும் வெளிப்படையா, அல்லது பிஜேபியை கண்டிக்கணும், அண்ணா திமுக ஆதரிக்கணும். அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் மரியாதைக்கு நண்பர் அக்னீஸ்வரன் நடுநிலையா பேசுற மாதிரியும் பேச முயற்சிக்கிறாரு. யாரையாவது கண்டிக்கணும்னா பிஜேபி, ஆரியம் திராவிடம், மிக்சா புயல். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு 7 ரயில், இன்றைக்கு வந்தே பாரத் ரயில் 7 ரயில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. 7 ரயில் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு 7 மணி நேரத்துல போயிடலாம். எவ்வளவு பெரிய விஷயம். மதுரையில இருந்து பெங்களூருக்கு நான் சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சார், சும்மா போயிடலாம். அதுல ₹1 சொல்லுங்க, ₹1 கொடுத்துருவாங்களா? என்ன சார் நீங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் என்ன? சாதாரண ஊழியர். நீங்க வெளியூர்களுக்கு போறக்கூடிய ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ல போயிருக்கீங்களா சார்? அன்ரிசர்வ்ல போயிருக்கீங்களா? கூடுதலா ஒரு பெட்டி இணைக்கின்ற கோரிக்கை ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை பணக்காரர்கள் வந்தே பாரத்ல போவாங்க சார், ஏழைகளுக்கு போவாங்க, அன்ரிசர்வ்ல போவாங்க. அன்ரிசர்வ்ல இடம் இருக்கா? அவங்க மற்ற சாதாரண 200 பேர் இருக்க இடத்துல 300 பேர் போறாங்க சார், மூச்சு விட முடியாம. நான் ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம், பஸ் இது இன்னைக்கு தான் இருக்கு நீங்க நினைக்காதீங்க. பஸ் போக்குவரத்து இருக்கு, எல்லாம் மற்ற ரயில்கள்லாம், நிறைய ரயில்கள் தென் மாநிலம். இல்ல வந்தே பாரத் பெருமையா சொல்றேன், வந்தே பாரத் ஏழைகள் போக முடியுமா? இல்ல, ஒன்னே ஒன்று கேளுங்க சார், அது ஏழைகள் போகிறதுக்குன்னு உள்ள ரயில்கள் இருக்கு. ரயில் போக்குவரத்துல ஏழைகள் எப்படி போறாங்க? அன்ரிசர்வ்ல மூச்சு விட முடியாம போயிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணே கேளுங்க சார், நீங்க ஒரு நெறியாளர் எங்களையும் அனுமதிங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, வந்தே பாரத் ரயில்ல போக வேண்டிய அளவுக்கு அவசரமான தேவை இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. வந்தே பாரத் ரயில்ல போகக்கூடியவங்க அதுல போய்க்கிடுவாங்க. ரெண்டாவது, 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு அஸ்ஸாம்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுல என்ன பாத்தீங்கன்னா 97% பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் திராவிடர் இயக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா வகையிலும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபார்முலா இல்ல கேளுங்க, ஃபார்முலா கார் பந்தயத்துல எனக்கு எது நான் நடத்தவே கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஃபார்முலா கார் பந்தயம் இப்ப நடத்த வேண்டிய அளவுக்கு நடத்துவதன் மூலமாக உலகத்தின் கவனத்தை ஈர்த்து உலக நாடுகள் மத்தியில தமிழ்நாட்டுக்கு பெரிய மரியாதை வந்துரும்னு நான் நினைக்கல. இன்னொன்னு, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சொல்றாங்க. ஈர்த்துட்டு வரட்டும். தமிழ்நாட்டினுடைய பிரஜைகளில் ஒருவனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை வரவேற்க தயாரா இருக்கேன். மத்திய அரசாங்கம் 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா, பரந்துபட்ட பாரத நாட்டுல இருக்கிற 28 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். சரி, நீங்க தமிழ்நாடு தனிநாடு கிடையாது. இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமும் ஒத்துழைப்பும் இருந்தா மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். சரி, கேட்போம் சார், கேட்போம். டாக்டர் சஃபி சுலைமான் சார், பாஜக மீது திமுகவுக்கு அச்சம் வந்து விட்டது, அதுதான் முருகன் மாநாடு, அதே சமயத்துல அம்மன் மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அந்த மாநாடு நடத்துறதுக்கான தேவை என்ன வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, ஒரு முக்கியமான முரண் நீங்க கவனிக்கணும் பிரவீன், சரிங்களா? இப்போ இந்துக்களுக்காக அமைச்ச கட்சி எது? யாரு சொல்றாங்க அப்படின்னு? நாங்க தான் இந்துக்கள் பாதுகாப்பு. யாரு சொல்றது? பாஜக சொல்றாங்க. நாங்கள் இந்தியர்களுக்கு பாதுகாப்போம். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஏன் பதட்டப்படுறீங்க? நான் பேசுறது இல்ல சார், நீங்க என்ன நாங்கள் இந்தியர்களுக்கு பாதுகாவலர். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்துக்களை பாதுகாப்போம், இந்துக்களை பாதுகாப்போம் சொல்ற கட்சிக்கு தான் இப்போ முருகருக்கு மாநாடு வச்சா, அம்மனுக்கு மாநாடு வச்சா பயம் வருது. பயம் கிடையாது, நாங்க வரவேற்கிறோம் சார். வெயிட் பண்ணுங்க சார், சார் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல, நீங்க யாரும் பாராட்டவே இல்லையே. திமுக பயன்டா தான் சொல்றீங்க, பாராட்டல இல்ல.
திமுக நடத்த வேண்டிய அளவிற்கு சரி, அவர் பேசி முடிட்டார். திமுக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திமுக முருகன் மாநாடு நடத்த, அம்மன் மாநாடு நடத்த வேண்டிய அளவிற்கான தேவையை நெருக்கடியை உண்டாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அண்ணா யாரையுமே பேச விடக்கூடாதுன்னே வந்திருக்கிறாரு. நான் நல்லவேளை நெறியாளராவது பேச விடுறாரு. சரி, இல்ல நெறியாளர் ரொம்ப சாஃப்டா இருக்காரு, அதான் பிரச்சனை. இல்ல உங்களுக்கு சார் அவர் பேசி முடிட்டு இருக்கு சார், முடிக்கிட்டோம் சார், நேரம் குறைவா இருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க சார். செல்வம் சார், வெயிட் பண்ணுங்க. கார் பந்தயத்துக்கு போறீங்க, உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. என்னன்னா இப்போ அம்மன் மாநாடு நடத்துறதுக்கும் முருகன் மாநாடு நடத்துறதுக்கும் பாஜக இவ்வளவு பதட்டப்படுதுன்னா அப்ப அதுல உள்ள ஒரு சூட்சமா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப திமுக வந்து இது நடத்துதுங்கிறத விட இவங்க இது நடத்துறதுனால நம்மளோட இது பறி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு பயம். அதே நேரத்துல செல்வ அண்ணன் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு 6 வந்தே பாரத் வந்துருச்சு, எல்லாரும் இனிமேல் வேகமா போயிடலாம், எங்க போகணுமோ வேகமா போயிடலாம்னு சொன்னாரு. ஆனா சென்னையில அவர் ஒரு 2 நாள் சுத்தி பார்க்கட்டும். சென்னையில phase 2 மெட்ரோவுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்திருக்குன்னு அவர் பார்க்கட்டும். ஏன் வேலைகள்னா இங்க தாமதம் நடக்குது அவர் பார்க்கட்டும். 2வது தென் மாநிலங்களுக்கும் இதர ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல ரயில்வேக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு ஒதுக்கியதுன்னு அவர் சொல்லட்டும். அத ஒதுக்காம வந்தே பாரத்தை மட்டும் விட்டா யாருக்கு பயன் அவர் சொல்லட்டும். ஏன்னா நீங்க பிரவீன் கரெக்டா கேட்டீங்க, நீங்க அன்ரிசர்வ்ல போயிருக்கீங்களான்னு. நாளைக்கு தூத்துக்குடி செல்வானத்தை கூட்டு போய் எக்மோர் ஸ்டேஷன்ல தூத்துக்குடிக்கு போகக்கூடிய ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து உள்ள ஏத்தி விட்டோம்னா அவருக்கு வலிக்கும். அந்த வலி தெரியும். அந்த வலி தெரியாம இங்க டிவியில வந்து உட்கார்ந்து பேசுறதுனாலதான் பாஜக காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சாமானிய மக்களோட வலி தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பேசுற போக்குல வந்து இந்த கார் பந்தயம் இப்ப எதுக்கு சொல்லிட்டு அந்த பேச்சுக்கு வந்து அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். உலகம் முழுக்க பார்த்து கார் பந்தயம் வைக்கணுமான்னு கேட்டாரு. இதே கேள்விய மோடி கிட்ட போயிட்டு நீங்க G20 சம்மிட் ஏன் வச்சீங்க, அந்த கூரை எல்லாம் ஒழுகுச்சே அது மலையில, அந்த சம்மிட் அவ்வளவு கோடி கொடுத்து ஏன் பண்ணீங்க, அதையும் கேளுங்க. அதையும் கேட்டு வந்தீங்கன்னா இதுக்கு உண்டான பதில நான் இங்க உட்கார்ந்து சொல்றேன். சரி, பாஜக வந்து முழுக்க முழுக்க பயத்திலையும் அச்சத்திலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு ஆள் ஒவ்வொரு மைக் கிடைச்சாலும் போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு, அவரையும் இப்போ லண்டனுக்கு அனுப்பி விட்டீங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, யார் எப்படி போய் சொல்றது தெரியல, என்ன போய் சொல்லி தெரியல. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதே தான் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னொரு மேடையில பேசினார். அவ்வளவு பெரிய ஜனநாயக உள்ள கட்சி தான் திமுக. உங்க இதுல வந்து கடந்த முறை 70 வயசுக்கு மேல பிரதமரா இருக்க முடியாதுங்கிற விஷயத்தை தகர் தெரிஞ்சிட்டு மோடியை திரும்ப பிரதமர் ஆக்குனீங்க இல்லையா? 2026 இறுதியான கருத்தை எடுத்து போதும் சார், நிகழ்ச்சி முடிக்கலாம், நேரம் குறைவா இருக்கு. அதான் கடைசியா சொல்ற ஒரே விஷயம்தான், பாஜகவுக்கு இப்போ போக்கிடம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டுல தொடர் தோல்வி, கூட்டணி சேர ஆள் இல்லை, கூட்டணிக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை, என்ன செய்து தெரியாம இருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 பேருக்கு மிக்க நன்றி. நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.